Welcome to Edification. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் confusing words. Confusing words. என்னன்னு பார்க்குறீங்களா? Yes, already, already. Okay, already. ரெண்டமோட ப்ரொனவுன்சியேஷனும் சேம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான மீனிங்ஸ். எந்த இடத்துல ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இதே போல் இன்னொன்று ஆல் டுகெதர். ஓகே, ஆல் டுகெதர் நம்ம ரீட் பண்ணும்போது ப்ரொனவுன்சியேஷன் ஒன்று போல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மீனிங்ஸையும் அதோட யூசேஜ் ஆஃப் சுச்சுவேஷன்ஸையும் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லும்போது ப்ரிப்பேர்டு ஸ்டேட், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரிப்பேர்டு, அந்த ஸ்டேட்டை குறிக்கிறது தான் ஆல்ரெடி, டபுள் எல். ஓகே, ஆல்ரெடி. அடுத்தது ஆல்ரெடி அப்படின்னு சொல்லும்போது சம்திங் தட் ஹேப்பன் ப்ரீவியஸ்லி, முன்னாடியே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணும்போது நாம ஆல்ரெடி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம்னா ஆல்ரெடி. ஓகே, ஆனால் நம்ம ப்ரொனவுன்சியேஷன்ல ஆல்ரெடின்னு தான் சொல்லிப்போம். ஓகே, ஸோ தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்லைட்லையுமே ஆல்ரெடியோட மீனிங்ஸை கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஆல்ரெடி தயாராக இருப்பதை குறிக்கும். இன்னொன்று, ஒரு எல் போடும்போது ஆல்ரெடி ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை சொல்லும். பார்க்கலாம். மாணவர்கள் அனைவரும் தேர்வுக்கு தயாராக உள்ளனர், ரெடியா இருக்கிறாங்க. ப்ரிப்பேர்டு ஸ்டேட்டை குறிக்குது. அப்ப என்ன செய்யணும்? ஆல்ரெடி. ஓகே, இந்த இடத்துல நீங்க ஆல்ரெடியை சேர்த்து சொல்லாம பிரிச்சு சொல்லும்போது உங்களுடைய மெசேஜ் ரொம்ப ஈஸியா கன்வே ஆகும். ஓகே, பாருங்க. The students are all ready for the exam. ஓகே, ஆல்ரெடி தான். பட் அப்ப அதை நம்ம எப்படி பேசும்போது எப்படி பேசணும்னு பாருங்க. The students are all ready for the exam அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே என் வேலையை முடிச்சிட்டேன். அப்ப நம்ம சொல்றோம் முடிஞ்ச ஒரு வேலையை என்ன செய்யறோம் இந்த இடத்துல சொல்ல, நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். அப்போ ஆல்ரெடி. ஓகே, ஒரு செயல் நடந்து முடிந்ததை சொல்லும்போது ஆல்ரெடி, 1L. ஓகே, ஐ ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் மை எரண்ட். இந்த இடத்துல நீங்க ஐ ஹவ் ஆல்ரெடி அப்படி நீங்க அழுத்தமா சொல்லாதீங்க. அப்படி சொல்லும்போது அது டபுள் எல் ஆகும். ஓகே, டபுள் எல் போட்டு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லும்போது அது ப்ரிப்பேர்டு ஸ்டேட். ஓகே, நடந்து முடிஞ்சு சொல்லும்போது ஆல்ரெடி. ஐ ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் மை எரண்ட்னு என்ன? சின்ன வேலை, வீட்டுக்கு உள்ள இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேலை. ஆனா நம்ம சொல்லும்போது ஒரு சின்ன வேலை இருக்கு, ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன், ஒரு வேலையை நீ அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம எரண்ட்னு சொல்லுவோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணுங்க. உங்களுடைய டே டு டே கம்யூனிகேஷன்ல நேச்சரா பேசுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, எரண்ட். அடுத்து பார்க்கலாம். என்னுடைய எல்லா பைகளும் பயணத்திற்கு தயாராக உள்ளது, நான் கூட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ எல்லாமே ப்ரிப்பேர்டு ஸ்டேட் சொல்லும்போது ஆல்ரெடி. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி நீங்க பிரிச்சு சொன்னா இன்னும் ஈஸியா கன்வே ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ மை ஆல் பேக்ஸ் ஆர் ஆல் ரெடி ஃபார் த ட்ரிப். சொல்லுங்க. மை ஆல் பேக்ஸ் ஆர் ஆல் ரெடி ஃபார் த ட்ரிப். ஓகே, அவ ஏற்கனவே இங்க இருக்காளா? அப்ப நம்ம திடீர்னு வரும்போது ஒருத்தங்களை பாக்குறோம், அவங்க ஏற்கனவே இருந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்ப நம்ம கேட்கிறோம், இவங்க ஏற்கனவே இங்கதான் இருக்காங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு செயல் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு, அவங்க ஆல்ரெடி இங்க வந்துட்டாங்க, இருந்துட்டு இருக்காங்க. அப்ப வருதல் அப்படிங்கிற செயல் முடிஞ்சிச்சு. அப்ப கேட்கும்போது ஆல்ரெடி. ஓகே, ஆல்ரெடி. Is she here already? இங்க இடத்துல is she here already அப்படின்னு கேட்காதீங்க, அழுத்தமா சொல்லாதீங்க. அப்ப ப்ரிப்பேர்ட் ஆயிடும். ஓகே, is she here already அப்படின்னு நேச்சரா கேளுங்க. ஓகே, ஆல்ரெடி அப்படிங்கும்போது ப்ரிப்பேர்டு ஸ்டேட். ஆல்ரெடி ஒரு செயல் நடந்து முடிஞ்சது குறிக்கும். இப்போ இது ரெண்டுக்குள்ள கன்ஃபியூஷன் உங்களுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு செயல் நடந்து முடிஞ்சதுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அப்படிதானே? நான் ஏற்கனவே இதை செஞ்சுட்டேன், நான் ஏற்கனவே இதை பார்த்துட்டேன், நான் ஏற்கனவே போய் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ஸ்டேட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனிமே யூஸ் பண்ணலாம். ஓகே,
ஓகே, இங்க ரீட் பண்ணுங்க. இது உங்களுக்கான பேஜ். நீங்க ரீட் பண்ணி தமிழ்ல மீனிங் சொல்லுங்க. We are all ready to leave. We are all ready to leave. எங்க ஆல்ரெடி தான் இருக்கு. பட் ரீட் பண்ணும்போதும் சரி, ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்டேட்டை சொல்லும்போது நீங்க ரெண்டையும் பிரிச்சு வாசிச்சீங்கன்னா பக்காவா உங்க மீனிங் கன்வே ஆகும். We are all ready to leave. So let's go. என்ன சொல்றோம்? நாங்க எல்லாருமே கிளம்ப ரெடியா இருக்கோம். வா போலாம். ஓகே, அடுத்து the train had already left. The train had already left. ட்ரெயின் ஏற்கனவே போயிருச்சு. When we arrived. நாங்க வந்தப்பமே ட்ரெயின் கிளம்பி போயிருச்சு. இந்த இடத்துல already. ஓகே, நடந்து முடிஞ்சது சொல்றோம். அடுத்து the parcels are. Okay, the parcels are all ready to be sent. The parcels are all ready to be sent. பார்சல் அனுப்ப தயாராக உள்ளது அப்படின்னு சொல்றோம். Has the taxi arrived already? Has the taxi arrived already? டாக்ஸி ஏற்கனவே வந்துருச்சா? நடந்து முடிஞ்சதை கேட்கிறோம். The kids are all ready for the beach. The kids are all ready for the beach. Kids எல்லாரும் என்ன செய்றாங்க? பீச்சுக்கு போக ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்றோம். ஸோ ப்ரிப்பேர்டு ஸ்டேட் சொல்லும்போது ஆல்ரெடி. ஓகே, நடந்து முடிஞ்சதை சொல்லும்போது ஆல்ரெடி. ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இனிமேல் யூஸ் பண்ணுங்க ப்ரிப்பேர்டு ஸ்டேட்டை சொல்றதுக்காக. ஓகே, அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். நம்பர் 2, second confusing words, altogether, altogether. Okay, altogether, altogether. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆல் டுகெதர்னா ஒன்னா சேர்ந்து இல்லையா? ஆல் இன் அ குரூப், ரைட்? ஆல் இன் அ குரூப், அதுதான் ஆல் டுகெதர். அடுத்து அப்போ ஆல் டுகெதருக்கு மீனிங் என்ன? ஒரு சிங்கிள் எல் போடும்போது ஆல் டுகெதருக்கு மீனிங் கம்ப்ளீட்லி. ஓகே, கம்ப்ளீட்லி, கம்ப்ளீட்டா, முழுமையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கம்ப்ளீட்லி. இன்னொன்னு அட்டர்லி. சொல்லுங்க, அட்டர்லி. நீங்க அட்டர்லி அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா அதுவும் கம்ப்ளீட்லி தான். அதோட மீனிங் கம்ப்ளீட்லி, அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மீனிங் தான் அட்டர்லி. நம்ம சொல்லுவோம் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ்டு அப்படின்னு சொல்லுவோமா? ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ்டு அப்படின்னு சொல்ல இடத்துல நீங்க ஐ வாஸ் அட்டர்லி சர்ப்ரைஸ்ட், நான் முழுமையா சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், ஆச்சரியம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் அட்டர்லி சர்ப்ரைஸ்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல நீங்க அட்டர்லின்னு யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் டுகெதர் அப்படின்னு சொல்லும்போது ஆல் இன் அ குரூப், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று ஆல் டுகெதர் சிங்கிள் ஏழு போடும்போது அதோட மீனிங் கம்ப்ளீட்லி, முழுமையா, அட்டர்லி, கம்ப்ளீட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதோட மீனிங் எல்லா ஸ்லைட்லையும் கொடுத்துருங்க. ஜஸ்ட் கண்டிப்பா நோட் பண்ணுங்க. ஓகே, ஆல் டுகெதர் அனைவரும் ஒன்றாக, ஆல் டுகெதர் முற்றிலும், கம்ப்ளீட்லி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கோரஸா பாடுவோமா? நம்ம எல்லாருமே சேர்ந்து கோரஸா பாடலாமா? எப்படி சொல்லலாம்? Let's sing the chorus all together. Okay, let's sing the chorus all together. அப்ப எல்லாருமா சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது all together. Okay, let's sing the chorus all together. அடுத்து, இந்த படம் நான் எதிர்பார்த்ததை விட முற்றிலும் மாறுபட்ட அனுபவமாக இருந்தது. பாஸ்ட் டென்ஸ். இந்த படம் நான் எதிர்பார்த்ததை விட கம்ப்ளீட்டாக எப்படி இருந்தது? ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டாக, முழுமையா அப்படின்னு வரும்போது நாம ஆல் டுகெதர் யூஸ் பண்ணலாம். நம்ம கம்ப்ளீட் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் டுகெதர் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அட்டர்லி யூஸ் பண்ணுங்க, இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? சொல்லுங்க. The movie was an altogether. The movie was an altogether different experience that I expected. The movie was an altogether different experience. அதாவது கம்ப்ளீட்டா, முழுமையா மாறுபட்ட அனுபவம். Altogether different experience that I expected. Okay, so மொத்தமா அப்படின்னு சொல்லச்சு நீங்க altogether. அடுத்து
விடுமுறைக்கு குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இருந்தனர். வெக்கேஷன் டைம் அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அனைவரும் ஒன்றாக அப்படின்னு சொல்லும்போது all together. Okay, the family was all together for the holiday. The family was all together for the holiday. Okay, பிரிச்சு சொன்னீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டா கன்வே பக்காவாகும் உங்க மீனிங். ஓகே, அடுத்து மொத்தத்தில் இந்த திட்டம் வெற்றி பெற்றதாக நான் நினைக்கிறேன். மொத்தத்துல அப்படின்னு சொல்லுவோம்ல, மொத்தத்துல இந்த திட்டம் வெற்றி பெற்றதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓவராலா அப்படின்னு சொல்றதுக்கு நாம என்ன படிச்சிருக்கோம் இன்னைக்கு, ஆல் டுகெதர், அட்டர்லி படிச்சிருக்கோம் இல்லையா? நீங்க யூஸ் பண்ண அட்டர்லி ஐ திங்க் த ப்ராஜெக்ட் வாஸ் சக்சஸ். ஆல் டுகெதர் ஐ திங்க் த ப்ராஜெக்ட் வாஸ் அ சக்சஸ். பாஸ்டன்ஸ்ல நான் நினைக்கிறேன் இல்லையா? ஐ திங்க் த ப்ராஜெக்ட் வாட்ஸ் அ சக்சஸ், வெற்றி பெற்றதாக அப்படின்னு சொல்றோம். என்ன பெற்றதாக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ஐ திங்க் த ப்ராஜெக்ட் வாட்ஸ் சக்சஸ் ஆல் டுகெதர் அட் early. ஓகே, அடுத்து இது உங்களுக்கான எக்ஸசைஸ். ஓகே, the children stayed all together. The children stayed all together. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தங்கினாங்க. The question left me altogether perplexed. Perplexed குழப்பம் இல்லையா? குழப்பம். அப்ப அந்த கொஸ்டின் இவனை என்ன பண்ணிருச்சு, மொத்தமா குழப்பிருச்சு. கொஸ்டின் என்னைய பயங்கரமா குழப்பிருச்சு. எப்படி சொல்லலாம்? The question left me altogether perplexed. Okay, put the books all together on the shelf. Put the books all together on the shelf. எல்லா புக்ஸையும் செல்ஃப்ல வைங்க. His remark was altogether unnecessary. His remark was altogether, இங்க முற்றிலும். அவர் மேலுள்ள அந்த ரீமார்க், அவரை ரிமார்க் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது தேவையே இல்லாதது. His remark was altogether unnecessary, தேவையே இல்லாதது. We keep our keys all together in a box. We keep our keys all together in a box. Box குள்ள மொத்தமா வைங்க. It is wiser to avoid that place altogether. Wiserனா என்ன? நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லு. It's wiser, நமக்கு நல்லது. என்னது நல்லது? To avoid that place altogether. இந்த பாதையை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது நமக்கு நல்லது. It's wiser to avoid that place altogether. Okay, thank you. So தயவு செஞ்சு நீங்க ஆல் டுகெதர் எல்லாரும் சேர்ந்துங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆல் டுகெதரா இன்னொரு மீனிங் என்ன சொல்லுங்க? கம்ப்ளீட்லி, அட்டர்லி. அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது அது ஒரு ரெகுலருக்கு வரும். ஓகே, அதே போல இன்னொரு கான்செப்ட் என்ன பார்த்தோம்? ஆல்ரெடி இல்லையா? ஆல்ரெடி அப்படின்றத ஏற்கனவே முடிச்சதுக்கு யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ப்ரிப்பேர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.